பெங்களூரில் இருக்கிற ஐடி கம்பெனிஸோ இல்லை ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ் கார்ப்பரேட் கம்பெனிஸில் யாராச்சும் வேலை செய்கிறாங்கன்னா மேபி அவங்களுக்கு சீக்கிரத்தில் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் விழப்படும் இல்லைனா லே ஆஃப் ஆகப்படும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கர்நாடகாவில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துட்டு புதுசாக இப்போ போடப்பட்டிருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட சிஎம்மான சித்தராமையா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே 100% ஆஃப் கன்னடிகாஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்ற மாதிரி லிட்ரலி சொல்லி இருக்காரு. ஸோ இதனால் அங்கே இருக்கிற ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே வந்துட்டு திக்குமுக்க ஆடி இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே அங்கே தான் வேலை செய்கிறாங்க. ஹிந்தி பேசுகிறவனும் அங்கே தான் இருப்பான், தெலுங்கு பேசுகிறவனும் அங்கே தான் இருப்பான், தமிழ் பேசுகிறவனும் அங்கே தான் இருப்பான். இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் பேசுகிறவங்க எல்லாருமே மேங்களூர் மைசூரில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட வேலைகள் வந்துட்டு இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ எதுக்காக